guys, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெவல் டெவில் கேம் தான் விளையாட போகிறோம் இன்னைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கேம். நம்மளை வந்து ட்ரோல் பண்ணி விட்டுருவாங்களாம் ஒரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். பார்த்துட்டனே, கம்ப்ளீட் பண்ணிட்டனே. ஓகே, இங்கே ஒரு பள்ளம். இன்னொரு பள்ளமா? ஆனால் நான் பார்த்துட்டேனே, நான் தப்பிச்சிட்டேனே. இது என்னது? என்னடா பின்னாடி வருது? நல்ல வேலை பார்த்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதையே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னடா அது பின்னாடி போதா? அச்சோ, அவுட் ஆயிட்டனே. சரி, ஆஹா பார்த்தனே கைஸ். இப்போது ஓடுறா. அப்பாடா, வந்துட்டேன் கைஸ் ஒரு வழியா. இது எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ அண்ணா நின்றுச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு லெவலை வந்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே 2 வாட்டி அவுட் ஆகிட்டேன் கைஸ். இப்போ வந்து செகண்ட் லெவல். ஓஹோ, இப்போ இதில் மாட்டாத ஜம்ப் பண்ணி போனேன்னா நகருது அது. பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டேன். பரவாயில்ல. இதே ஜம்ப் பண்ணிச்சு. இது என்னடா முன்னாடி வருது? முன்னாடிலாம் வரக்கூடாதுப்பா. நினச்சேன் அது முன்னாடி வருதுன்னா அப்போ அது வந்து பின்னாடி போவோம்னு நினச்சேன். ஓகே, இப்போ இது முன்னாடி வரும், ஜம்பை போட்டாச்சு. இப்போ இது வந்து பின்னாடி வரும், அப்படியே போயிடலாம். அவ்வளோதான். இது என்னடா எப்படி போகிறது? எனக்கு தெரிஞ்சு ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம நினைப்போம் இந்த பக்கம் தானே முள் இருக்குது, இந்த பக்கமாக குதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது திடீர்னு அந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நான் இந்த பக்கமே குதிக்கிறேன். நான் சொன்னேன்ல கைஸ், பார்த்தீங்களா நாங்களாம் யார்? எனக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னுட்டு. இது என்னது? ஏதோ ஸ்டெப்பா? முள்ளுலாம் வருது. அப்போடா, நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு மிஸ். இது நான் எப்படி தப்பிக்கிட்டேன்? துரத்துது. புரிஞ்சிச்சு. அது துரத்தும் போது நம்ம டக்குன்னு அந்த பள்ளத்துக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கணும். அவ்வளோதான். ஓகே. மறுபடியும் அது ரிட்டர்ன் வருது. அப்போடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவ்வளோதான், 3வது லெவலு வர போகிறோம். இது எப்படின்னு தெரியலையே. இது நான் தள்ளி விடுது. காய்ஸ், இது நான் தள்ளி விடுது கைஸ். ஆனால் பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டோம். இது தள்ளி விடுற லெவல் போல் இருக்குது கைஸ். ஒரு லெவலுக்கும் ஒரு பேர் இருக்குது கைஸ். நம்ம தான் அது படிக்கவே இல்லை. இதுக்கு மேலே விளையாடும் போதாவது அதெல்லாம் என்னென்ன பேருன்னு படிக்கலாம். நான் மாட்டலையே, எப்படி? நல்ல வேலை கைஸ், நான் அதை மிஸ் பண்ணிட்டுருப்பேன். அதில் தான் நம்ம வந்து ஏறி போனோம். இது எப்படின்னு தெரியலையே. பின்னாடி வருது. நின்றுடுச்சா? என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கு? ஓகே, நெக்ஸ்ட் லெவலோட பேர் வந்து மறுபடியும் அந்த புஷ்ஷே வச்சிட்டேன் கைஸ். இருங்க மெனுவில் போகலாம். நெக்ஸ்ட் லெவலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸா. அதாவது காயின்ஸாக இருக்குமா, அந்த காயின்லாம் பிடிக்கணுமா? பள்ளத்தாக்கா, நான் பார்த்துட்டேன். இது எப்படி தெரியலையே. அதெல்லாம் டூப்ளிகேட் காயின்ஸ். அது மேலே ஏறி போனோம். அச்சோ. அப்போ அது மட்டும் வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதில் மட்டும் நம்ம கால் வைக்கக்கூடாது. கால் வச்சா வந்து கீழே விழுந்துடும். இப்போ கைஸ், எனக்கு தெரிஞ்சு மேலே தனியாக ஒரு காயின் இருக்குதுல்ல, அது பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஏன்னா அது வந்து பாம்பு நினைக்கிறேன், டூப்ளிகேட். இது எப்படி போகிறது? அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சாச்சு.
இது எப்படி? எனக்கு தெரிஞ்சு அதில் பாம்புன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது மேலே மாட்டாத போனோன்னு சொல்லலையான்னு பார்த்தேன், ஆனால் அவுட் ஆகிட்டேன். பரவாயில்ல. துரத்துது. சீக்கிரம் போடா போடா. அச்சோ, போயிடலான்னு பார்த்தனே. சீக்கிரம்டா, போயிடுறா போயிடுறா போயிடுறா. அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சிட்ட கைஸ். ஓகே, இப்போ 4வது லெவல் வந்தாச்சு. 4வது லெவலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸா. கண்ட்ரோல்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா நம்ம இப்போது லெஃப்ட் சைடு ஜாய்ஸ்டிக்கை வந்து அழுத்தினோன்னா அது வந்து ரைட் சைடு மூவ் பண்ண போல். ரைட் சைடு ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். இருங்க, ட்ரை பண்ணிப்பா. நினச்சேன் கைஸ், நான் கரெக்டாக தான் சொன்னேன். பார்த்தீங்களா? அதுதான் கண்ட்ரோல்ஸ். கண்ட்ரோல் வந்து மாறி இருக்கு. ஓகே, இது நான் நகருது. ஆஹா, அது நகரவே இல்லை. இது நகருது, இது நகராது. இதுவும் நகரலை. அச்சோ, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் நகரும் கைஸ். ஓகே, அப்படியே பொறுமையாக. அவ்வளோதான். வந்தாச்சு. அப்பாடா, ஒரு வழியாக வந்துட்டேன். இது எப்படி? ஓஹோ, ஜம்ப் பண்ணுற பட்டன் வந்து அழுத்தினா அது வந்து மேலே பறந்து போகுது. அப்போ நம்ம இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிடணும். இது என்னது? எங்கேருந்து வந்து திடீர்னு? நான் லெவலில் பார்த்துட்டேன். இது எப்படி தாண்டது? என்னடா இது, இவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணுறான். அதில் மாட்டதை அப்படியே ஜம்ப் பண்ணி பவுன்ஸ் ஆகி போகணும் போலகுது. அச்சோ. ஓகே, இப்போ அப்படியே அவ்வளோதான் கைஸ். நான் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இது எப்படி? ஜம்ப் பண்ணி போகணுமா? என்னது ஜம்ப் பண்ண தள்ளுது? இருங்க. புரியுது. அது வந்து கிராவிட்டி வந்து நம்மளை தள்ளுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்போ வந்து கண்ட்ரோல் திருப்பி மாறிட்டு இருக்கு காய்ஸ். இப்போ மறுபடியும் மாறிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். நினச்சேன். ஐயோ, கண்ட்ரோல்ஸ் வந்து அப்படியே இப்போ வந்து இந்த இடம் அதிரும். இப்போ வந்து இந்த பக்கம் மறுபடியும் அதிரும். அப்போது ஒரு இதுக்கும் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து மாறிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணணும். பாருங்க கைஸ், அதுக்குள்ளே 13 வாட்டி அவுட் ஆகிட்டு இருக்கோம். பரவாயில்ல. இப்போ வந்து 6வது லெவல். 6வது லெவலோட பேர் வந்து சரியாக பார்க்கலையே, அதுக்குள்ளே போயிடுச்சு. என்னது இது? அச்சச்சோ, என்ன உடஞ்சி விழுதுது? நடுவில் நிற்கலாம், நடுவில் தான் உடஞ்சி விழலை. எஸ், ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா. இது நான் நகருது. அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். அவ்வளோதான், வந்தாச்சு. இது எப்படியா? ஓஹோ, அப்படியே மேலே ஏறி போனோம். ஓகே, புரிஞ்சிச்சு. இந்தமாரி கேம்லாம் நம்ம வந்து தனியாக விளையாடிருப்போம் கைஸ், தனித்தனியாக. ஆனால் இந்த லெவல் டேவிலில் வந்து இந்த எல்லா கேமும் வந்து கலந்து வருது. அது வந்த உடனே நம்ம குதிச்சிருக்கணும் கைஸ், ஆனால் நான் மறந்துட்டேன். ஓகே, ஜம்ப் போடு. ஜம்ப். இப்போ அச்சோ, ஜம்ப் பண்ண மறந்துட்டேனே. சரி, பரவாயில்ல. ஜம்ப்பு. அவ்வளோதான், வந்துட்டேன். பாடா. இது எப்படியே நான் மறந்து போயிடுச்சா? ஒன்று ஒன்றா வரும். என்னதா இப்போ இதெல்லாம் மறையுது? வந்துச்சுப்பா ஒரு வழியா. தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் எப்படி? கீழே விழுதெல்லாம் அச்சோ, டக்குன்னு போன போலுக்குது. அந்த இது வந்து விழ மாட்டுது. நம்ம அப்படியே ஏறி போயிடுவோம் அதில். அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ வந்து 7வது லெவல்.
ஏழாவது லெவலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸா. ஓ ஸ்ப்ரிங்குனா வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம், அதான் ஸ்ப்ரிங்காக இருக்கும். ஓகே இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். இந்த லெவலோட பேர் வந்து ஸ்ப்ரிங்கு. ஓய் என்னடா மேலே முள் வச்சிட்டீங்க, அப்போ எப்படிடா ஜம்ப் பண்ணி போகிறது? இருங்க கைஸ். ஒரு வேளை அங்கே வந்து நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதான் அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஆஹா இதில் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல. ஓகே ஓகே இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம ஏறக்கூடாது, இதை தாண்டி குதிச்சுட்டு அப்பிக்கணும், அவ்வளோதான். இது எப்படிடா? ஓ ஓ கீழே வருதா? கீழே ஸ்ப்ரிங் இருக்கு கைஸ். இப்போ இங்கே ஓய் அது டூப்ளிகேட்டா? அப்போ எப்படிலாம் வைக்கிறாங்க பாருங்க கைஸ். ஓகே இங்கே வந்து ஆஹா அவுட் ஆயிட்டேனே. ஓகே இங்கே வந்து இப்போ அப்படி அச்சோ இங்கே வந்து அப்படியே வந்துடணும். இது வந்து டூப்ளிகேட்டு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இங்கே ஒரிஜினல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் நான் நினச்சேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு மேலே வந்து ஜம்ப் பண்ணணும், அப்படியே ஜம்ப் பண்ணிடணும். அச்சோ ஓகே இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணுவோம். இது வந்து டூப்ளிகேட்டு. மறுபடியும் அது ஜம்ப் பண்ணோம், மறுபடியும் இது இங்கே ஜம்ப் பண்ணோம், அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். இது எப்படி தெரியலையே. ஓ இது நான் மூவ் பண்ணுது, என்னடா தனியாக கழண்டு போயிடுச்சே. அப்பாடா நல்ல வேலை எப்படியோ வந்துட்டேன். இது எப்படி? ஓ இப்போ அப்படியே கீழே ஜம்ப் பண்ணி என்ன நகருது அது பார்த்தீங்களா கைஸ்? சைடில் நகருது அது. ஆனால் பரவாயில்ல, நானும் வந்து சைடில் எகிரி குதிச்சிட்டேன். இப்போ அப்படியே வந்து அப்படியே ஜம்ப்பு போடுறா, அவ்வளோதான் கைஸ். இப்போ அப்படியே நினச்சேன் கைஸ் அங்கே வந்து ஏதாவது முள் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. நான் நினச்ச மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இதே ஜம்ப் பண்ணோம், ஆனால் ஜம்ப் பண்ணும்போது அது நகரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் நினச்ச மாதிரி முன்னாடி வருது. இப்போ இது வந்து பின்னாடி போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் எனக்கு எல்லாம் தெரியும். இப்பயும் பின்னாடி தான் போகுது. பரவாயில்ல கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து லெவல் 8. இது ஏதோ வார்ப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது கைஸ், சரியா தெரியல. ஓ டெலிபத்தி பண்ணி போவோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓ அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே டெலிபத்தி இருக்குது, எப்படியோ பார்த்துட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ வந்து இது அதில் ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து வரும், அது வந்தோடனே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். இப்போ இதில் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டேன். இப்போ இதில் என்னடா அது அதில் போக முடியுதுன்னா? ஓ மேலே வந்து வழி இருக்கா? ஓஹோ புரிஞ்சிடுச்சு. ஆளே வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக தான் இருந்தது. இது எப்படி? என்னடா உடச்சிட்டு விழுது எல்லாம்? அச்சச்சோ எங்கடா நிற்கிறது? அப்போ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் உடையாத இருக்குமே. 6வது இடத்துலேருந்து உடையாத இருக்குது. ஓகே 1 2 3 4 5 6. இங்கே வந்து உடையாது, அப்படியே இருக்கணும். இங்கே வந்துடுச்சு, அப்படியே போயிடணும். தெரியும் கைஸ். இது எப்படி? எதில் ஜம்ப் பண்ணுறது? இதில் ஜம்ப் பண்ணுறது? எதில் ஜம்ப் பண்ணுறது? எதில் ஜம்ப் பண்ணுறதுனே தெரில, எப்படியோ வந்தாச்சு. ஓகே இப்போ இந்த லெவல் எப்படி? என்னடையும் இப்படி வளர்ந்துடுறான். ஓஹோ
இதை தான் சொல்லுவாங்களா வளர்ந்த கெட்டவன்னுட்டு. அந்த பட்டன்லாம் அழுத்தணும்னா நம்ம வந்து ஸ்பீடாக வளர்ந்துரும். அந்த முள்ளில் போயிட்டு இடிச்சிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போனோம். டே ஓ அங்கே பட்டன் வருதா? அந்த பட்டன் அழுத்தணுமா? பாருங்க கைஸ், இப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எறும்பு சைஸில் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அழுத்தணும். அவ்வளோதான் அவ்வளோதான் வந்தாச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்ச லெவலோட பேர் வந்து பட்டன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லெவல் ஃபுல்லாக பட்டன்ஸாக இருக்குது. ஓ ஜம்ப் பண்ணி போனோம். இப்போ எப்படிடா அது? ஓ அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். பாருங்க கைஸ், அப்படியே கரப்பாம்பூச்சி மாரி நம்ம வந்தோம். இந்த லெவலே கரப்பாம்பூச்சி. என்னடா இவ்வளோ பெருசாயிட்டான்? கிட்ட வந்தோடனே சின்னதாயிட்டோம். நல்ல வேலை கைஸ், சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா அங்கே முள்ளுலாம் இருந்தது. இப்போ ஆஹா நம்ம வந்து அதில் மாற்றத்துக்குள்ளே தப்பிக்கணும் போல இருக்கு. வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த லெவலே முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லெவல் இது எப்படி நான் நகருது அது பார்த்தீங்களா கைஸ்? எப்படிலாம் வைக்கிறாங்க. ஓ அது அப்படியே தான். என்னடா இப்போ அந்த பக்கம் போயிடுச்சே. என்ன இது பின்னாடி வருதுப்பா? எப்படிலாம் வச்சுருக்காங்க. ஓ இப்போ நம்ம அது மேலே ஜம்ப் பண்ணணுமா? ஓ இது வந்து டூப்ளிகேட் நினைக்கிறேன். இது மேலே ஜம்ப் பண்ணி போனோம். ஓ அங்கே இருக்கு போல ஒரிஜினலு. டேய் இப்படிலாம் அலைய விடக்கூடாதுடா. அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டேன். இது எப்படி என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது? அடடா ஈஸின்னு நினச்சா அங்கே அந்த முள்ளுக்குள்ளே அந்த கேட்டு வந்து போகிறதுக்குள்ளே நம்ம போகணும் போல இருக்குது கைஸ். வாய் வேறு ரொம்ப ஸ்டெக் ஆகுது. பதத்தட்டில் வந்து வாய்ஸ் ரொம்ப வந்து ஸ்டெக் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இது எப்படி போகிறது? ஓகே இது வந்து அப்படியே ஜம்ப் ஆகி போவோம்னு நினைக்கிறேன். அப்படியே அதுங்க ஜம்ப் பண்ணிடணும் போல். அதுங்க கிட்ட வந்தோடனே ஜம்ப் பண்ணிடணும் போல் இருக்குது. அப்படியே இப்போ கிட்ட வரப்போகுது. கிட்ட வந்துச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணிடணும். அவ்வளோதான் கைஸ். கைஸ் இப்போ நம்ம தான் அந்த டோரு. இப்போ நம்ம அந்த டோராகவே மாறிட்டோம். அப்படியே போயிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஷார்ப்ஸா? ஓ ஷார்ப்ஸ்னால் இந்த மரம் இருக்கிற பிளேடெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேடு வந்து வந்திருக்கு கைஸ். இந்த பிளேடுகிட்ட மாட்டாத போனோன்னு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே மாட்டிட்டேன். என்னடா அது வளருது அந்த பிளேடு. பெருசாகுது. ஒப்பாடா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆஹா இது எப்படி? ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. துரத்தம் போல இருக்கு. வந்துச்சு இப்போ. ஆஹா ஓகே இப்போ வந்து இங்கே வந்து ஜம்ப் பண்ணி போனோம். இப்போ அது சர்ன்னு வரும், இங்கே வரும், அது போனோம். இப்போ வந்து போயிட்டு அப்படியே நிற்கணும். இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். அச்சோ பரவாயில்ல. அப்படியே இப்போ வந்து அப்படியே வந்து நிற்கணும்னு நினச்சேன் கைஸ். இந்த லெவல் என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பொறுமையாக அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டேன் கைஸ். என்னடா அது வளருது. ஓஹோ அப்போ அது ஃபேக் தான் கைஸ். நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அது வளருது. இது எப்படி? ஓ இப்படின்னு நினைக்கிறேன். நட கீழே வருது. துரத்திட்டு வருது பின்னாடியே. சீக்கிரம் இருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு நினச்சேன் இங்கே அதை எட்டி பார்க்குது பார்த்தீங்களா? இங்கே வர பிளேடு. வந்துட்டேன் கைஸ். எப்படி? ஓகே ஓவராக வந்து சீன் போட்டோன்னா அப்படி ஆகிட்டோம். டேய் என்னடா அந்த பிளேடு தள்ளி விடுது. ஓ அது வந்து டூப்ளிகேட் பிளேடுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த பிளேடில் வந்து நம்ம
விழ தேவையில்லை. அதாவது அந்த பிளேடில் வந்து நம்ம பட்டோன்னா வந்து கட் ஆக மாட்டோம். ஆனால் அது மேலே தான் ஏறி போகணும். இப்போ வந்து நடுவில் ஒரு பிளேடு வந்தது கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையான பிளேடுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கேம் வந்து அப்பப்போ விளையாடிருக்கேன், அதனால வந்து தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ வந்து அப்படியே இதில் ஜம்ப் பண்ணிடணும். தெரியும். இப்போ அப்படியே அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், இன்னும் வந்து 1 2 3 4 5 லெவல் இருக்குது. பட் அந்த லெவல்லாம் வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ட் 2 போடுறேன். ஓகே, பாய்.